நம்ம கௌதம்க்கு இப்போ ஒரு மிகப்பெரிய நல்லதும், அடுத்ததா மிகப்பெரிய ஒரு கெட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் சேர்ந்து ஒரே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. உண்மையிலேயே நம்ம இலக்கையா சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி. அந்த ஒரு விஷயத்தினால நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதமோட உயிரையே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க நம்ம இலக்கியா இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ரேவதி வந்துட்டு இப்படி எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது நம்ம அதாவது பேர குழந்தைங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. இந்த ஒரு டைம்ல இந்த எஸ்எஸ்கேவுக்கும், ரேவதிக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம ரேவதி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கௌதமும், இலக்கியாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ நேரா கௌதம்க்கு வந்து அதாவது நம்ம ரேவதி எங்க போயிருக்காங்க, என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட வந்து இந்த மாரி அத்தை எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி என்ன இலக்கியா? என்ன குட் நியூஸ்? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்போ இது கன்ஃபார்ம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அத வச்சுதான் அதாவது அந்த குழந்தை உருவாகுற குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம், இலக்கியா, அடுத்ததா ரேவதி, இந்த எஸ்எஸ்கே இவங்க எல்லாரையுமே சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மிக பெருசா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுவும் இல்லாம இது பல நாள் கனவு அப்படின்றதுனால இப்போ நம்ம இலக்கியாவ தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் இலக்கியா, கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு குரல் கேட்குது. யார்ரா அப்படின்னு பார்த்தா, இந்த எஸ்எஸ்கேவும் நம்ம ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. உண்மையிலேயே இத எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவ வந்து ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா, ரேவதியோட மகன் யாரு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி ஏமாத்தணும். அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல எப்படி ஏமாத்துனாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஏமாத்துனாங்க. ஆனா, கடைசியில இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்துல தாலிய வாங்கிட்டு தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, எஸ்எஸ்கே திருந்திட்டாரா இல்லையா அப்படின்றது தெரியாது. அதே மாரி உண்மையிலேயே திருந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்னோட கழுத்துல முதல்ல தாலிய கட்டுங்க. அதுக்கப்புறம் நான் நம்ம மகன் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டிட்டாங்க. இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கேவ கூட்டிட்டு வந்து கடைசியில கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப் போறாங்க. அப்பதான் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகப் போகுது. அதே மாதிரி நம்ம கௌதம்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகப் போகுது. அவங்க 2 பேருக்குமே என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம 2 பேருமே திருன்னு முழிக்கப் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.